வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024ஓட 59வது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் அவங்க லாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்க இந்த சீசன்ல இருந்து எலிமினேட்டர் ஆயிடுவாங்க. அண்ட் தென் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4th பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இங்க இருந்து அவங்க அடுத்தடுத்த மேட்சை வின் பண்ணா மட்டும் தான் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்க்கு அவங்களால போக முடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ ரெண்டு டீமுக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் தான். இந்த பர்டிகுலர் மேட்ச் 10th மே நைட்டு 7:30க்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். உங்களுக்கு தோணுனா மட்டும் சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இல்ல இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஏன்னா நிறைய உங்களுக்கு ஃபேண்டசி வைஸ் நிறைய நாலேஜ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவ்ரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனல்ல எந்த டீம்ஸ் கொடுக்குறோமோ சேம் அதே டீமை தான் நான் ப்ளே பண்ணுவேன். ப்ராஃபிட்டோ லாஸோ உங்களுக்கு என்னவோ சேம் அதே தான் எனக்கும். ஸோ உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டாக நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. அகமதாபாத் கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இனிஷியலி ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இனிஷியலி பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்க நிறைய விக்கெட்டும் எடுப்பாங்க. அந்த மிடில் போக பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக் தான் அகமதாபாத். ஸோ இனிஷியலி பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் அந்த மிடில் பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸுக்கும் அண்ட் தென் லிட்டில் பிட் ஸ்பின்னர்ஸ், அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு லிட்டில் பிட் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 172, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 156. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ்னா ஓவராலா 6 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல CSK 3, குஜராத் டைட்டன்ஸ் 3, ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலியா தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் வென்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டா இந்த சீசன்ல இந்த வென்யூல 5 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஓவராலா பவுலருக்கு 53 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 36, ஸ்பின்னர்ஸுக்கு 17 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இதுலயே உங்களுக்கு தெரியும் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு மேட்ச்ல போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு ஒரு 8 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா அதுல பாதி ஒரு 4 விக்கெட் வரைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணலாம் அப்படின்னா பேட்டர்ஸுக்கு 40% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். அண்ட் தென் ஃபேஸ் பவுலர் பேட்டர்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ சேம் அதே அளவு மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ், அதாவது நிறைய ஸ்லோ பால் அண்ட் தென் கட்டர் போடக்கூடிய பவுலர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பேலன்ஸ் இருக்க 20% மட்டும் நீங்க ஸ்பின்னர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். 20 கூட தேவையில்ல, ஒரு 10% கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க 10% பேட்டர்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கிறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம ஃபேண்டசியில எதுக்காக நம்ம பிளே பண்றோம்? நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், நமக்கு ஒரு ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபேண்டசியில பிளே பண்றோம். அந்த ஃபேண்டசியில நம்ம ஒரு டீமா ரெடி பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த மாதிரிலாம் நம்ம ஈஸியா நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவா நீங்க அனலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் ரொம்ப சூட்டபிளான குபேரா ஃபேண்டசி ஆப். குபேரா ஃபேண்டசி ஆப்ல டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த டியோல
இந்த மாதிரி 5 பிளேயர்ஸ் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணா போதும். ஓவராலா 2 டீம்ல இருந்து 22 பிளேயர்ஸ், அதோட இம்பாக்டோட சேர்த்து 24 பிளேயர்ஸை பத்திலாம் நீங்க அனலைஸ் பண்ணவே தேவையில்ல. இந்த கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு அதுல யாரு அதிக பாயிண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டிவ் வாங்க, அவங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடன் டிகாக்க நம்ம பிக் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஆப்போனன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குடன் டிகாக்க பிக் பண்றோம்னா பேலன்ஸ் இருக்க 4 பேர்த்துல இருந்தா ஒருத்தர் அவங்க பிக் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஆடம் ஜாம்பாவை பிக் பண்றாங்க அப்படின்னா, குடன் டிகாக் விக்கெட் கீப்பர், அந்த டாப்ல வராரு, ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு, உள்ள வந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாரு. ஆடம் ஜாம்பா அந்த மேட்ச்னு பார்த்தா அவருக்கு விக்கெட்டே கிடைக்கல, ஒரு 10ல இருந்து ஒரு 15 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க இந்த கண்டெஸ்டோட வினர். ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய earn பண்ணலாம். ரொம்ப சூப்பரான 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபேண்டசினா டீமை பிக் பண்ணி தான் ப்ராஃபிட் எடுக்கணும் கிடையாது. என்ன மாதிரிலாம் ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கலாங்கிறத யோசிச்சு நீங்க குபேரா ஃபேண்டசி ஆப்பை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த டியோ ஆப்ஷன்ல ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க ஹை மார்ஜின்ல நிறைய ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. நான் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் நிறைய ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். குஜராத் டைட்டன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சுமன் கில், விர்தமான் சகா 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல சாய் சுதர்சன் வராரு. அண்ட் தென் அஸ்முதுல்லா ஓமர்சாய் மேபி இந்த பர்டிகுலர் மேட்ச் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் அஸ்முதுல்லா ஓமர்சாயை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல, சேம் அதே மாதிரி போறாங்க அப்படின்னா ஜோஸ்வா லிட்டில் பவுலிங் ஆப்ஷன்ல ஜோஸ்வா லிட்டில் தான் உள்ள பிளே பண்ணுவாரு. அண்ட் தென் டேவிட் மில்லர், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், ஷாருக் கான், சாய் கிஷோர் இந்த பர்டிகுலர் மேட்ச் உள்ள வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் மோஹித் சர்மா, நூர் அகமத். இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா சாய் சுதர்சன் இவரும் அண்ட் தென் சந்தீப் பேரியர், இவங்க 2 பேரும் தான் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் அஸ்முதுல்லா ஓமர்சாய் உள்ள வராரு அப்படின்னா சந்தீப் பேரியர் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணுவாரு. இல்ல ஆல்ரெடி பவுலிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரஷித் கான் 1, அண்ட் தென் சாய் கிஷோர் 2, மோஹித் சர்மா 3, நூர் அகமத் 4, அண்ட் தென் சந்தீப் பேரியர் 5, ஜோஸ்வா லிட்டில் 6. இந்த மாதிரி 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. மேபி டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகுது, இயர்லியா ஒரு 4 விக்கெட்டோ 5 விக்கெட்டோ போகுது அப்படின்னா விஜய் சங்கரை இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்துருவாங்க. இல்ல விக்கெட்டே போகல அப்படின்னா சந்தீப் பேரியர் இம்பாக்ட் பிளேயரா வந்து பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆல்மோஸ்ட் சந்தீப் பேரியரோட சேர்த்து 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க குஜராத் டைட்டன்ஸ். ஏன்னா அஸ்முதுல்லா ஓமர்சாய் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு பவுலிங் ஆப்ஷன், அவர் இல்ல அப்படின்னா ஜோஸ்வா லிட்டில். ஸோ ஓவரால் அவரையும் சேர்த்து 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க குஜராத் டைட்டன்ஸ். இதுல அதிகப்படியான ஓவர் ரஷித் கான் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, மோஹித் சர்மா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, நூர் அகமத் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆல்மோஸ்ட் 12 ஓவர் இங்கேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை தான் அஸ்முதுல்லா ஓமர்சாய் அல்லது ஜோஸ்வா லிட்டில் அண்ட் தென் சாய் கிஷோர் அண்ட் தென் சந்தீப் பேரியர் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. பேலன்ஸ் இருக்கு 8 ஓவர்ல. அதுல சாய் கிஷோர் 1 or 2 ஓவர் தான் போல் பண்ணாரு. பேலன்ஸ் இருக்கு 6 ஓவரை அஸ்முதுல்லா ஓமர்சாய் அல்லது ஜோஸ்வா லிட்டில் அண்ட் தென் சந்தீப் பேரியர் இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்முதுல்லா ஓமர்சாய் அல்லது ஜோஸ்வா லிட்டில் யார் உள்ள பிளே பண்றாங்களோ அவங்க இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க கூட மோஹித் சர்மா அண்ட் தென் சந்தீப் பேரியர் இவங்க 3 பேருமே இனிஷியலி பவர் பிளேல போல் பண்ணுவாங்க. அந்த டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மா அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அவர் கூட ஜோஸ்வா லிட்டில் அண்ட் தென் சந்தீப் பேரியர் இவங்க தான் டெத்லையும் போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட், அஜின்கியா ரஹானே 2 பேரும் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல டேரல் மிச்சல் அண்ட் தென் சிவம் டூபே, மொயின் அலி, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ்டி, சர்துல் தக்கூர், மிச்சல் சாண்டனர், துஷார் தேஷ்பாண்டே, ரிச்சர்ட் கிளீசன். இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா அஜின்கியா ரஹானே. இவரும் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து சிம்ரஜித் சிங் இம்பாக்ட் பிளேயரா வந்து போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அஜின்கியா ரஹானேவும் சிம்ரஜித் சிங் தான் இம்பாக்ட் பிளேயரா இந்த பர்டிகுலர் மேட்ச் பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு.
இப்போ சிஎஸ்கேவோட பவுலர்ஸ் அப்படின்னா ரிச்சர்ட் கிளீசன் 1, துஷார் தேஷ்பாண்டே 2, மிச்சல் சாண்டனர் 3, சர்துல் தக்கூர் 4, ரவீந்திர ஜடேஜா 5 அண்ட் தென் 6th பவுலிங் ஆப்ஷன்ல சிம்ரஜித் சிங். ஓவராலா 6 மெயின் பவுலிங் ஆப்ஷன், அதாவது 6 பிரைமரி பவுலரோட வரப்போறாங்க. இதுல 7th பவுலிங் ஆப்ஷன்ல மொயின் அலி ஒருத்தர் இருக்காரு. அண்ட் தென் 8th பவுலிங் ஆப்ஷன்ல சிவம் டூபே, டேரல் மிச்சல். ஓவராலா 9 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருந்தாலும் மோஸ்ட்லி இந்த 6ல இருந்து இந்த 7 பவுலிங் ஆப்ஷனை தான் சிஎஸ்கே யூஸ் பண்ண போறாங்க. இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. சிம்ரஜித் சிங் நல்லா பவுல் பண்றாரு, எக்கனாமியா பவுல் பண்றாருன்னா 4 ஓவர், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. சப்போஸ் இல்ல அப்படின்னா அவர் 3 ஓவர், ஆல்மோஸ்ட் இங்கேயே 11 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 9 ஓவரை தான் சர்துல் தக்கூர், மிச்சல் சாண்டனர், ரிச்சர்ட் கிளீசன் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல மொயின் அலி ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் மேல டாப் ஆர்டர்ல சாய் சுதர்சன், டேவிட் மில்லர், ராகுல் திவாட்டி அண்ட் தென் சாய் கிஷோர். ஓவராலா 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால மேபி ஒரு 2 ஓவர் வரைக்கும் மொயின் அலி பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இதுல இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே, சிம்ரஜித் சிங் அண்ட் தென் ரிச்சர்ட் கிளீசன் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல பவர் பிளேல பவுல் பண்ணாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் துஷார் தேஷ்பாண்டே, சர்துல் தக்கூர் அண்ட் தென் சிம்ரஜித் சிங் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இது சிஎஸ்கேவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நீங்க மோஸ்ட்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல ஹை பர்சன்டேஜ் பிக் இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி 80% மேல இருக்க யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. மோஸ்ட்லி 80% எபோ யூசர்ஸ் இவங்கள ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இதுல நம்ம யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இதுல மேல இருக்க ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் டூபே இவங்க 2 பேர்த்துக்குமே பேட்டிங் ஆப்ஷன் அண்ட் தென் சாய் சுதர்சன் இவங்க 3 பேர்த்துக்குமே பேட்டிங்கிற ஒரே ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. சாலிடா இவங்க பேட்ல 25ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும்னா மினிமம் 40 மேக்ஸிமம் 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும். T20s பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் இவங்க எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்க சாய் சுதர்சன் கொடுக்கலாம். ஆனா இவர் இம்பாக்ட் பிளேயர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க குஜராத் டைட்டன்ஸ்னா அவர் உள்ள பிளே பண்றது ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். அதுவே சேசிங் அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வருவார். ஆனா சென்னைக்கு அகைன்ஸ்டாவும் சரி இந்த பர்டிகுலர் வென்யூல சரி ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் நல்லா இருக்கு, வென்யூ ரெக்கார்டும் நல்லா இருக்கனால நீங்க சாய் சுதர்சனை ஒரு 60ல இருந்து 80% டீம் வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஏன்னா ஃபீல்டிங் நிக்க போறது இல்ல. இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் டூபே 2 பேருமே சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஃபீல்டிங் 2 பேர் பண்ண போறாங்க. கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இதுல யாருக்கு அதிகம்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இருக்கு. கொஞ்சம் அதிகமா லாங்ல நிக்கிறாரு, 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ரீசெண்ட் டைம் ஃபார்ம்னு பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் கன்சிக்யூட்டிவ் ஆடிட்டு இருக்காரு. சென்னை கிரவுண்ட்ல சேப்பாக்ல மேட்ச் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆனா அதுவே வெளி கிரவுண்ட் அப்படின்னு போகும்போது இனிஷியலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் இயர்லியா விக்கெட் எடுத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே சேசிங்ல டார்கெட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ருத்ராஜ் கெய்க்வாட் பேட்ல இருந்து 25+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 15ல இருந்து ஒரு 25 ரன்னுக்குள்ள ஒரு விக்கெட்டை எடுத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இவருக்கு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர் யார் அப்படின்னா ஆப்போசிட் டீம்ல இருந்து ஜோஸ்வால் லிட்டில். லெஃப்ட் ஹேண்ட் சீமருக்கு ரொம்ப ரொம்ப வீக் ருத்ராஜ் கெய்க்வாட். சொல்லு ஜோஸ்வால் லிட்டில் கிட்ட கொஞ்சம் இயர்லியா கூட விக்கெட்டை எடுத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட 50-50 ஆப்ஷன்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல நிறைய பேர் கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ ட்ரை பண்ணிருக்காங்க. கொஞ்சம் இயர்லியா சிங்கிள் டிஜிட்ல விக்கெட்டை விட்டுட்டாருன்னா கண்டிப்பா ஃபிளாப் ஆயிடும். ஸோ அதனால 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணாலே போதுமானது இந்த பர்டிகுலர் மேட்ச். அண்ட் தென் சிவம் டூபேவும் பேட்டிங் ஆப்ஷன் கன்சிக்யூட்டிவா லாஸ்ட் 2 மேட்ச் ஃபிளாப் ஆயிட்டு இருக்காரு. இதே வென்யூல ஃபைனல்ல நம்ம பார்த்தோம் 2023 IPL ஃபைனல்ல ஜிடிக்கு அகைன்ஸ்டா தான் சிஎஸ்கே இதே வென்யூல பிளே பண்ணாங்க. இனிஷியலி ஸ்ட்ரகிள் ஆனாரு.
யாரு சிவம் டுபே அந்த ஃபைனல் மேட்ச்ல. ஆனா கடைசியா வந்து ரஷீத் கான் ஓவர் அண்ட் தென் ஒரு சில பவுலர் ஓவரை அடிச்சு கொஞ்சம் ஸ்கோர் அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோரை ஏத்துக்கிட்டாரு சிவம் டுபே. சேம் அதே மாதிரி தான் இனிஷியலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு. அந்த ஸ்ட்ரகிள் ஆகிற டைம்ல இவர் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா டோட்டலி ஃபிளாப். ஸோ எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் சிவம் டுபே இந்த ஒரு ஆப்ஷன்ல ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. இவங்க 2 பேருமே உள்ள இருக்க மாதிரி. அதர்வைஸ் இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க டிராப் பண்ற டீம்ல அஜின்கே ரஹேனேக்கும் அண்ட் தென் டேரில் மிச்சல் இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் சிவம் டுபே ஒரு காம்போ அண்ட் தென் அஜின்கே ரஹேனே டேரில் மிச்சல் ஒரு காம்போ. இந்த மாதிரி நீங்க டீமை ரெடி பண்ணுங்க. அண்ட் தென் இப்போ சிவம் டுபேவையும் 50-50 ஆப்ஷன்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ட்ரை பண்ணா போதும். அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா டூயல்ல 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர் எப்போ வேணாலும் இவரோட பேட்டிங் டவுன் ப்ரொமோட் ஆகும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எப்போனா பேட்டிங்ல உள்ள ஒரு வரைக்கும் வந்தாருன்னா 15-20 ரன் ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படினாலும் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. கண்டிப்பா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் போயிடுவாரு. அது இல்லாம ஒரு கேட்சாவது பிடிச்சிருவாரு. ஸோ நீங்க 100% டீம்ல நீங்க ரவீந்திர ஜடேஜாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் பிர்தமான் சகா சென்னைக்கு எகெயின்ஸ்டா எப்பெல்லாம் பிளே பண்றாரோ ஆவரேஜா 25ல இருந்து ஒரு 35 ரன் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சிட்டாருன்னா அது இல்லாம 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ பிர்தமான் சகாவை 90% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். இவரை டிராப் பண்ற டீம்ல மட்டும் தோனிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. ஸோ இப்போ 5 பேர்த்துல இருந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் ரவீந்திர ஜடேஜாக்கும் பிர்தமான் சகாவுக்கும் நீங்க கொடுத்தாகணும். அண்ட் தென் செகண்டரி இம்பார்ட்டன்ஸ்ல சாய் சுதர்சன் 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ருத்ராஜ் கெய்க்வாடையும் சிவம் டுபேவையும் 50-50 ஆப்ஷன்லயே நீங்க ட்ரை பண்ணா போதுமானது. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 50ல இருந்து 80% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. நீங்க யார் யாரெல்லாம் இதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல சுமன் கில் இந்த வென்யூன்னு வரும்போது ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இந்த வென்யூல செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காரு சுமன் கில். எப்படினாலும் பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 25+ ரன் அடிச்சிருவாரு. இவருக்கும் த்ரெட்னிங் கொடுக்கிற பவுலர்னா லெஃப்ட் ஹேண்ட் சீமர். ஆனா சிஎஸ்கேல அப்படி ஒரு பவுலரே கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சீமரே இப்போ கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பா சுமன் கில் ஒரு 25+ ரன் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்னா இவரையும் 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா ஆல்ரெடி பிர்தமான் சகாக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ், சாய் சுதர்சனுக்கு கொடுத்துருக்கோம், சுமன் கில் கொடுத்துருக்கோம். ஸோ டாப்ல இருக்க 3 பிளேயர்ஸுக்குமே அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இது வரைக்குமே. அண்ட் தென் இதுல யாருல செகண்டரி இம்பார்ட்டன்ஸ்னா ரஷீத் கான் கண்டிப்பா பேட்டிங்ல உள்ள வருவாரு. 15 ஓவரோ 16 ஓவருக்கு அப்புறமா உள்ள வருவாரு. குயிக்கா ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் எப்படினாலும் ஒரு விக்கெட் மினிமம் எடுத்துருவாரு. ஓவராலா ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. ஸோ ரஷீத் கானையும் நீங்க 90% வரைக்கும் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டேவை எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ல துஷார் தேஷ்பாண்டே தான் மெயின் பவுலரா இருக்க போறாரு. ஸோ நிறைய ஸ்லோ பால் வேரியேஷன்ஸ் போட்டுட்டு இருக்காரு. பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க சிஎஸ்கே அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டேவை 90% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா 60ல இருந்து 80% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. இந்த மாதிரி நீங்க பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க ஷாருக்கானா இருக்கட்டும், டேரில் மிச்சலா இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுமன் கில், பிர்தமான் சகா, சாய் சுதர்சன் இந்த ஆப்ஷன்ல போயிருக்கோம். இதுல யாரோ ஒருத்தரை நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ற டீம்ல டேவிட் மில்லருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி தான் ஷாருக்கான். ஏன்னா டாப்லேயே இயர்லியா ஒரு 3 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ போனா மட்டும்தான் இவரோட பேட்டிங் டவுன் மேல வரும். இல்லைன்னா கண்டிப்பா 15 ஓவருக்கு அப்புறமா 16 ஓவருக்கு அப்புறம் தான் வரப்போறாரு. அப்போ உள்ள வந்து ஆவரேஜா ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன்னுக்குள்ள ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீம்ல ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டேரில் மிச்சல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ நீங்க டாப்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் யாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் தென் சிவம் டுபே ஒரு ஆப்ஷன் ஒரு பேர் அவங்கள டிராப் பண்ற டீம்ல டேரில் மிச்சல் அண்ட் தென் அஜின்கே ரஹானே இப்படி ஒரு ஆப்ஷன்ல நீங்க போகணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டேரில் மிச்சலை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல இருந்து நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் யாரு கொடுக்க போறோம் அப்படின்னா சுமன் கில் அண்ட் தென் ரஷீத் கான் இவங்க 2 பேருக்கு தான் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா துஷார் தேஷ்பாண்டேக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் ஷாருக்கானையும் டேரில் மிச்சலையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து 50% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க எந்த மாதிரி யாருக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். இதுல யாருக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இந்த வென்யூ ரெக்கார்ட் வச்சு மோஹித் சர்மாக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. இப்போ நிறைய எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. இப்போ அவே கிரவுண்ட்ல எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. ஆனா ஹோம் வென்யூல எப்படினாலும் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்
2 விக்கெட் வரைக்கும் நம்ம மோஹித் சர்மாட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி ஒரு 90% வரைக்கும் நீங்க மோஹித் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் டேவிட் மில்லர் இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இப்போ சுமன் கில் அண்ட் தென் சாய் சுதர்சன் இவங்க எல்லாருமே ஃபிளாப் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டேவிட் மில்லர் உள்ள வந்து 25ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ டேவிட் மில்லர் 60ல இருந்து 80% டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நூர் அகமது போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஒரு விக்கெட் அவுட் வந்து நம்ம ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஜோஸ்வா லிட்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் நம்ம ஜோஸ்வா லிட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு விக்கெட் ஆவரேஜா அவர் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜிடி போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஜோஸ்வா லிட்டிலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மிச்சல் சாண்டனர் 4 ஓவர் மினிமம் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ அதுல விக்கெட் டேக்கிங்னா ஒரு விக்கெட் ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமாங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஏன்னா சிஎஸ்கே பெருசா செம்ம பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்க, டெப்தா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல மிச்சல் சாண்டனர் பேட்டிங்ல ரொம்ப ரொம்ப கீழே தான் வர போறாரு. அண்ட் தென் ராகுல் திவாட்டியா எப்படினாலும் டாப்ல கொலாப்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா டெத்ல இவர் தான் வந்து பேட்டிங் ஆட போறாரு. உள்ள வருவாரு 10ல இருந்து ஒரு 20 ரன் ஆவரேஜா இவர் பேட் வந்து. ஸோ இவரும் சரி ஷாருக்கானும் சரி 10ல இருந்து ஒரு 20 ரன். அப்போ டாப்ல இருக்கக்கூடிய அவங்க ஒரு நல்ல ஒரு டீசெண்டா ஒரு 25+ ரன் அவங்க ஆடிட்டாங்க அப்படின்னா இவங்க பேட்ல இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன். சப்போஸ் அவங்கள இயர்லியா கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல ராகுல் திவாட்டியா, டேவிட் மில்லர், ஷாருக்கான் இவங்க 3 பேருமே ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷனா இருக்கணும். அண்ட் தென் எம்எஸ்டி எப்படினாலும் 18 ஓவரா 19 ஓவருக்கு அப்புறம் தான் ஒரு பேட்டிங்ல உள்ள வருவாரு குயிக்கா ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் ஆடி கொடுத்துருவாரு. ஸோ இவரா விர்த்தமான் சகாவா பார்க்கும்போது விர்த்தமான் சகா தான் கொஞ்சம் பெஸ்டான ஆப்ஷன். ஸோ அவரை 90% டீம்லையும் அவரை டிராப் பண்ற ஒரு 10% டீம்ல மட்டும் எம்எஸ்டிக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல யார் யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம்னா மோஹித் சர்மா, டேவிட் மில்லர் அண்ட் தென் இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அதாவது குஜராத் டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஜோஸ்வா லிட்டில், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா நூர் அகமது. இந்த ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க எம்எஸ்டியா இருக்கட்டும், ராகுல் திவாட்டியாவா இருக்கட்டும், மிச்சல் சாண்டரா இருக்கட்டும், இவங்க 3 பேர்த்தையும் நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டோட்டலி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதும் லாஸ் ஆகிறதும் இந்த பிளேயர்ஸ் கையில தான் இருக்கு. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ், அதாவது 20%க்கும் குறைவான யூசர்ஸ் தான் இவங்கள ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இதுல யார் யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா அஜின்கே ரஹானே இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு, கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஆனா உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா குயிக்கா பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் அஜின்கே ரஹானேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த வென்யூல டொமஸ்டிக் லெவல்ல செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அண்ட் தென் சர்துல் தக்கூர் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா நோட் பண்ணீங்க, சிஎஸ்கே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க. ஒரு நல்ல டோட்டல்ல குஜராத் டைட்டன்ஸ் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா முக்கியமான டைம்ல ஒரு விக்கெட் வேணும் அப்படின்னா அது சர்துல் தக்கூருக்கு தான் இந்த வென்யூல கிடைக்கும். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம சர்துல் தக்கூர் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா சர்துல் தக்கூர் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் மொயின் அலி ஆப்போசிட் டீம்ல 3ல 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸோட வரப்போறாங்க. ஸோ மேபி மொயின் அலி ஒரு 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேட்டிங் அவரோட டவுன் ரொம்ப ரொம்ப கீழே தான் போயிட்டு இருக்கு. அந்த 2 ஓவர்ல 1 or 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. நீங்க மோஸ்ட்லி ஒரு 30% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சண்டீப் பேரியர் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஒரு நல்ல லைன் அண்ட் லென்த் அக்யூரசி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஆவரேஜா இவட்டு இருந்து நம்ம 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி நம்ம எதிர்பார்க்கலாம். ரிச்சார்ட் கிளீசன் இந்தியன் கண்டிஷன்ல பெருசா ஒரு நாள் இன்னும் ஒரு பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியல, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10ல இருந்து ஒரு 20% டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சாய் கிஷோர் ரியல் ஆப்ஷன் இருந்தாலும் கிரவுண்டு பெரிய கிரவுண்டு, இந்த கிரவுண்ட்ல வந்து ஒரு நல்ல ஸ்கோர் ஆட முடியுமாங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். ஸோ அவரையே நீங்க 10ல இருந்து ஒரு 20% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. சிம்ரஜித் சிங் சிஎஸ்கே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா சிம்ரஜித் சிங் வந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஆவரேஜா 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி இவங்க எல்லாத்தையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும், இதுல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா அஜின்கே ரஹானேக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து. அண்ட் தென் சண்டீப் பேரியரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் மினிமம் 1 மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ சர்துல் தாக்கூரை போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே ட்ரை பண்ணலாம். இருந்தாலும்
அது பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா, அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கம்பல்சரி ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பவுல்னா சர்துல் தக்கூரியும், செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் அப்படின்னா சிம்ரஜித் சிங், இவங்க 2 பேர்த்தையும் இந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்ல நீங்க ஒரு பெஸ்டா போடணும்னா மொயின் அலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ரிச்சர்ட் கிளீசனையும் சாய் கிஷோரையும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஒரு 15 ஃபேண்டசி பிளேயர் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரவீந்திர ஜடேஜா 1, விர்தமான் சகா 2, சாய் சுதர்சன் 3, அண்ட் தென் ருத்ராஜ் கெய்க்வாட் அல்லது சிவம் டூபே, இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் 4. உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 4 அண்ட் தென் சுமன் கில் 5, ரஷித் கான் 6 அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே 7. இப்போ ஷாருக்கானா இருக்கட்டும், டேரில் மிச்சலா இருக்கட்டும், இப்போ டாப்ல ஆடக்கூடிய சுமன் கில், சாய் சுதர்சன், விர்தமான் சகா, இதுல யாரோ ஒருத்தரை டிராப் பண்றீங்க, 2 பேர்த்த டிராப் பண்றீங்கன்னா மட்டும் ஷாருக்கானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த டேரில் மிச்சல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி ஒரு காம்போ நம்ம கிட்ட இருக்கு. யாருன்னா சிவம் டூபே அண்ட் தென் ருத்ராஜ் கெய்க்வாட், இந்த காம்போல நம்ம போக போறோம். இது இல்லாம லோ பர்சன்டேஜ்ல இருந்து அஜின்கே ரஹானேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கும். இதுல யாரோ ஒரு 2 பேர்த்த நீங்க டிராப் பண்ற டீம்ல டேரில் மிச்சலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் டேவிட் மில்லர் 8, மோஹித் சர்மா 9, அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க யாரு குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னா ஜோஸ்வா லிட்டில் 10, அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நூர் அகமத், இவங்க 2 பேர்த்தையும் நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அஜின்கே ரஹானே 11, சர்துல் தக்கூர் 12, அண்ட் தென் சிம்ரஜித் சிங் 13, சந்தீப் வாரியர் 14. அப்போ மொயின் அலி அல்லது சிவம் டூபே இந்த மாதிரி ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. 15 இந்த 15 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. இதுல இருந்து ஒரு 8 பிளேயர் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவாக தான் இருக்கணும். எக்காரணத்தாகவும் ஃபேண்டசில நம்ம காசு லாஸ் ஆகக்கூடாதுங்கிறத மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே ஒரு 10 பிளேயர்ஸ் வரைக்கும் டீம் டீம்ல வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரவீந்திர ஜடேஜா, சுமன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட், மோஸ்ட்லி எல்லாருமே இவங்கள தான் சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜடேஜா டுயல் ஆப்ஷன், இப்போ சுமன் கில் இந்த வெண்ணில ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போ ரீசெண்ட் டைம் பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால இவங்க 3 பேருக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை தவிர ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா விர்தமான் சகா, ரஷித் கான், அஜின்கே ரஹானே, இவங்க 3 பேருக்கு கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட ரிஸ்கா வைஸ் கேப்டன்லாம் மட்டும் நீங்க யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் டேவிட் மில்லரை ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஹித் சர்மாவை ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிவம் டூபே அல்லது டேரில் மிச்சல், இவங்கள ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சர்துல் தக்கூர் அல்லது துஷார் தேஷ்பாண்டே, இவங்கள ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இவங்கள ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.